அழகே அழகு சீரியல் பிடிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே சுரேஷ் மதி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கோமதி இருந்துட்டு என்னால் எதுக்கு சண்டை போட்டுட்டு சண்டைலாம் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க எங்கள் அத்தையை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி மருமகளை இந்த மாதிரி வேலை வாங்குற ஆள்லாம் எங்கள் அத்தை கிடையாது. எங்கள் அத்தை நியாயமாக பேசுனது உங்களுக்கு தப்பாக தெரியுதா அப்படின்ட்டு மீனா ரொம்ப கோவமாக திட்டுறாங்க. நேரத்தில் சுரேஷ் வந்துட்டு மீனா எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஏதோ பேசிட்டாங்க, நீங்கள் யாரும் மனசில் வச்சுக்கிடாதீங்க அப்படின்ட்டு கோமதி கிட்ட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் அப்பா அம்மா சார்பா மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சுரேஷ் வந்து கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கோமதி அப்பா நான் எதையும் மனசில் வச்சுக்கிறப்பா, யாரும் யார்கிட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், இதோட விட்டுருங்களேன் அப்படின்ட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் சரி நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க, நாங்கள் கிளம்புறோம், எங்களை பற்றி யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே இன்னும் மாப்பிள்ளை வேற வரல, மாப்பிள்ளைக்காக தான் நாங்களே இங்கே வந்தோம், மாப்பிள்ளையே காணோம், நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. தங்கராஜுக்கு கால் பண்ணால் உடனே தங்கராஜ் என்ன மச்சான் கால்லாம் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு இன்னும் மாமா நீங்கள் இங்கே வரலையா தீம் பார்க்குக்கு, நேற்று சாயந்தரம் சொன்னாங்களாமே உங்ககிட்ட அப்படின்ட்டு சுரேஷ் கேட்குறாங்க. என்ன மச்சான் நீ ஒரு வார்த்தை காலையில் இதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லையே, வண்டி அனுப்புகிறேன்னு எதுவுமே சொல்லவே இல்லை, யாருமே நீ யாரும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து எனக்கு கண்டுக்கவே இல்லை மச்சான், அப்புறம் எப்படி நான் வர முடியும் அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு வேலை ஆயிடுச்சு, என்னால் வர முடியாது, அக்காவுக்கும் வீட்டில் வேலை இருக்குது, அவளும் வரமாட்டா மச்சான், என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு மாமாவுக்கு ஏதோ வேலை இருக்கா, மாமாவால் வர முடியாதான், அக்காவுக்கும் வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதும் மாப்பிள்ளை வரலன்னு முதலே சொல்லியிருந்தா நம்மளும் இங்கே வந்திருக்கவே மாட்டோமே, வேகாத வெயிலில் நம்ம வேற இங்கே வர வேண்டியதாகிடுச்சு, சரி நீங்கள் எங்கே போனாலும் போய்க்கோங்க, எங்களுக்கு எங்களை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்பா கோவமாக சொல்கிறாங்க. உடனே சுரேஷும் பாகியராஜும் இருந்துக்கிட்டு அப்பா இங்கே பாருங்கப்பா, விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நாம் இப்படியெல்லாம் அவங்களை நடத்தினா நல்லதாப்பா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா மலர் என்னைக்காவது ஒரு நாள் தான் யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தால் தான் இந்த மாதிரி வெளியிலேயே வர்றா, இல்லாட்டி 24 மணி நேரமும் அங்கே வீட்டுக்குள்ளே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காளப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்காக நீங்கள் அந்த நிழலில் உட்காந்துருங்க, ரெஸ்ட் எடுங்க, மலர் உங்களுக்காக சாப்பிட்றதுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கால, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா, சாயங்காலம் வரைக்கும் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியுமா, மலரை நாங்கள் கூட்டு போயிட்டு வரோம்ப்பா அப்படின்ட்டு பாகியராஜ் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. உடனே அப்போ தான் அவங்களோட அப்பா கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்க, நாங்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பாகியராஜ் மலர் வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு கூட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் செந்தில் இருந்துட்டு இன்னும் நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும், வா மீனா உனக்கு தான் வேலையெல்லாம் முடிஞ்சிடலாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு சாரிங்க அவங்க இப்படி தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நீங்கள் இங்கேருந்து போக வேண்டாம், நம்ம இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க ப்ளீஸுங்க அப்படின்ட்டு மதி மலர்லாம் கெஞ்சி கேட்குறாங்க. உடனே கோமதி வந்துட்டு அந்த பிள்ளைங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களடா, நம்ம இங்கே இருந்துகிட்டே போகலாம் அப்படின்ட்டு கோமதி சொன்னதும் செந்தில் மீனா எல்லோரும் வந்து ராட்டனத்தெல்லாம் பார்க்குறாங்க. ராட்டனம் சுற்றுவோமான்னு சொல்லிட்டு ராட்டனத்தில் ஜாலியாக சுற்றுறாங்க. இன்னொரு பக்கம் பீச்செல்லாம் நடந்து சுற்றிட்டு வராங்க, பீச்சில் சுண்டல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. பாகியராஜ் கிட்ட போயிட்டு மலர் பாகியராஜ் எனக்காக உங்கள் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடின மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன மலர் இங்கே வந்தும் உன்னை வேலை எவனா எப்படி, என்னால் பார்த்துக்கிட்டே எதிர்த்து தான் பேச முடியலை, அட்லீஸ்ட் உனக்காக கெஞ்சினாச்சும் உன்னை வெளியில் கூட்டு வரலாமே, அந்த மாதிரி தான் அதுக்காக தான் நான் வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருந்தேன், வேறு வழி தெரியலை எனக்கு, எங்கள் அப்பா அம்மாவை நான் எதிர்த்து பேசுனது கிடையாதுல்ல அப்படின்னு பாகியராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுது பாகியராஜ் உன்னுடைய நிலைமை, ஆனாலும் உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்க, இங்கே வந்து என்னை கையை பிடிச்சி விடு காலை பிடிச்சி விடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாரி மலர் என்னால் எதுவும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே முடியலை, சாரி மலர் அப்படின்ட்டு பாகியராஜ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனேவும் இங்கே மலர் இருந்துட்டு பாகியராஜ் இங்கே ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, எனக்காக நீ பேசினல அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோமதி பாவம் இப்படி ஒரு மாமியார் இந்த பொண்ணுக்கு அமைஞ்சிருச்சு, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்ட்டு கோமதி மலரை பார்த்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன செய்ய, எல்லாருக்கும் என்னோட மாமியார் மாதிரியே இருக்க முடியுமா, எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரியே அப்படின்ட்டு தங்கராஜ் மட்டன் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க வீட்டுக்கு. ரேவதி அதெல்லாம் என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எதையும் சமைக்காமல் போட்டுடுறாங்க. இவர் என்னென்னா இவராக முடிவெடுப்பாரா, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடாமல் எதுவும் இருங்க எல்லாரும், அதனால் சமைக்க முடியாது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரேவதி முடிவோடு இருக்கிறாங்க. நேரத்தில் தங்கராஜ் வீட்டுக்கு வராங்க சாப்பிட்றதுக்கு. ரேவதி சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு நீ போனதுலேருந்து அவள் ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லைடா, ரூம்குள்ளே தான் இருக்கிறா, கூப்பிட்டாலும் காது கேட்காத மாதிரி இருக்கிறா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் தங்கராஜ் வேகமாக அங்கே ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு
ரேவதி ரேவதின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு ரேவதி வெளியில் வர்றாங்க. என்ன சாப்பாடு செஞ்சியா இல்லையா? மட்டன் கொடுத்து அனுப்பி விட்டேன்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் எதுவும் செய்யலை அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன்னை உங்கள் அண்ணன் கூட உன்னை ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு அனுப்பலன்னு சொல்லிட்டு நீ எதுவும் செய்யாமல் விட்ருக்கியா? எனக்கு இப்போ பசிக்குது, எனக்கு வேணும் சாப்பாடு அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. என்னால் செய்ய முடியாது, இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் போதும், என்ன உங்களுக்கு சாப்பாடு பொங்கி கொடுக்குறதுக்கு தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்னா என்னால் முடியாது அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துட்டு என்னடி என்னையை எதிர்த்து பேசுகிற அப்படின்ட்டு அடிக்க போகிறாங்க. உடனே ரேவதி இருந்துட்டு அடிங்க, அடிச்சு என்ன இங்கேயே கொண்டுருங்க, நான் நிம்மதியாக போய் சேர்ந்துடுறேன், உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு ரேவதி வந்து சொல்கிறாங்க. ஓ, நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு நீ சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுதானே உண்மை அப்படின்ட்டு ரேவதி சொன்னதும் இங்கே தங்கராஜ் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதில் ரேவதிக்கு தலையில் அடிபட்டது ரத்தமாக வருது. தங்கராஜ் ரேவதி என்னாச்சு ரேவதி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணது இங்கே எப்படியோ தங்கராஜ் வந்து சுரேஷ்க்கு சொல்கிறாங்க, உங்கள் அக்கா கீழே விழுந்துட்டா, அதில் தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சுரேஷ் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் இங்கே ரேவதி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே மலர் ரேவதியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, என்ன ரேவதி நீ தான் நிஜமாவே கீழே விழுந்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இல்லை நீ அவர் தான் என்னை கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனேவும் இது அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மலர் இருந்துக்கிட்டு பாக்யராஜ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி வந்து அவளாக ஒன்றும் கீழே விழலை, அவங்க மாப்பிள்ளை தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பாக்யராஜுக்கு செம கோவமாயிருது. என்ன என் தங்கச்சி கீழே தள்ளி விட்டுருக்காங்கன்னா அவன் இத்தனை நாளாக என்னமோ என் தங்கச்சி நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு பாக்யராஜுக்கு செம கோவத்தோட தங்கராஜ் கிட்ட போயிட்டு, என்ன தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை அடித்து கீழே தள்ளி விட்டுருப்பீங்க, மண்டையை உடச்சிருப்பீங்க அப்படின்ட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு என்ன நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உன் தங்கச்சிலாம் கீழே விழுந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவள் எதுக்கு கீழே விழுறான், நீங்கள் தான் என் தங்கச்சியை அடித்து கொடுமைப்படுத்திருக்க, அதனால தான் என் தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னமோ என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன், என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் இதுவா அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்து ரொம்ப தங்கராஜா அடிக்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு தடுக்க மாட்டாங்க. என்ன மாமா அக்காவை எதுக்கு அடிச்சு கீழே தள்ளி விட்டீங்க, பாவம் அக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் மச்சான் நீமா நம்புற, நான் ஒன்றும் செய்யலடா அவங்க அக்கா தான் தெரியாமல் கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா எப்படி மாமா தெரியாமல் விழுவா, என்ன சொல்கிறீங்க மாமா, அக்கா தான் சொல்கிறா நீங்கள் தான் அடிச்சு தள்ளி விட்டீங்கன்னு சொல்லிட்டு. மாமா இந்த மாதிரிலாம் இனிமேல் நடந்துக்காதீங்க, பிறகு நான் போலீஸ் என்னுடைய கடமையை செய்ய வேண்டியது அப்படின்னு சுரேஷும் மிரட்டுறாங்க. உடனே பாக்யராஜ் வந்துக்கிட்ட நீங்கள் பாருடா இவங்களாம் சும்மா விடக்கூடாது, ரேவதி பாவம் கல்யாணம் முடிச்சதுலேருந்து கொடுமை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா, இவங்க நல்லா பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது, இவரை பிடிச்ச முதல்ல உள்ள தூக்கி வைடா அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனே மாமா அண்ணன் சொல்கிற மாதிரி செஞ்சுடுவேன், ஆனால் அக்காவுக்காக தான் பாவம்னு பார்த்துட்ருக்கேன், இனிமேலும் அக்காவை இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சுரேஷ் வந்து கோவப்படுறாங்க. நேரத்தில் பாக்யராஜ் வந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ், நீ பொறுத்துட்டு இருந்தாலும் என்னால் பொறுத்துக்க முடியாது, இனிமேல் ரேவதி இங்கே இருக்க வேண்டாம், ரேவதி வா நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே ரேவதி வந்துட்டு இல்லை நான் வரல, நீங்கள் கிளம்புங்க நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. நேரத்தில் ரேவதியோட அப்பா அம்மா இருந்துட்டு, மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இருக்காது, மாப்பிள்ளை போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை அப்படி பண்ணுறவரெலாம் கிடையாது அப்படின்ட்டு ரேவதியோட அப்பா அம்மா தங்கராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இல்லை நான் அங்கே வரல, நான் வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. எங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று இனிமேல் நடந்துச்சு நான் சும்மா விட மாட்டேன்னு பாக்யராஜ் மிரட்டிட்டு போகிறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.